தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே நாம் இயேசுவின் வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இயேசு தன் முகத்தை மூடிக்கொள்கிறார். இன்றைய காலகட்டங்களிலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது இயேசு தன் முகத்தை மூடிக்கொள்கிறார். ஏன் இயேசு தன் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனங்களின் மூலமாக நாம் கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில நிகழ்வுகளை நாம் கேட்டுவிட்டு வேதத்திற்கு கடந்து செல்வோம். ஒருத்தர் வர்றாங்க, அவங்கள நம்ம பார்க்க பிடிக்கலன்னா முகத்தை திருப்பிக்கவும் அல்லது முகத்தை அப்படி மறைச்சிக்குவோம் இல்லையா? அதே போன்றுதான் நீங்களும் நானும் பாவம் செய்து தேவனுக்கு பிடித்தமான பிள்ளைகளாய் இருக்கவில்லை என்றால் தேவனும் தன் முகத்தை மூடிக்கொள்வார். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? இப்படி நடக்குமா என்றால் உண்மையாக நடந்திருக்கிறது. எத்தனையோ காலகட்டங்களில் தேவன் உங்களுக்கு கிருபை செய்யாமல் இருந்திருப்பார். ஏன், எனக்கும் எத்தனையோ காலங்களில் தேவன் கிருபை செய்யாமல் இருந்திருப்பார். இது ஏன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டில் உள்ளவர்களை பார்க்க நேர்ந்தது. 2 குடும்பங்கள். ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க உற்றார் உறவினர் எல்லாம் அந்த நிகழ்வில் அவரோடு அப்படியே ரொம்ப சொந்தம் கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் மற்றொரு குடும்பம் வசதியாக இருந்தாலும் அவர்கள் சொந்தம், அவர்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களோடு ஒட்டி உரையாடாமல் தனித்திருப்பதை என்னால் காண முடிந்தது. 2 குடும்பங்கள், ஒரே நிகழ்வு. அந்த ஒரே நிகழ்வில் 2 குடும்பமும் 2 குணாதிசயங்களை கொண்டிருந்தது. இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், நமக்கு எல்லோருக்கும் தந்தையானவர் இயேசு கிறிஸ்து. அந்த தந்தையான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் எல்லோரும் என்று இருப்போமே. ஆனால் நமக்குள் ஏன் இந்த பாகுபாடு? இந்த பாகுபாடுகளை தேவன் விரும்புவதே இல்லை. தேவனுக்கு இந்த பாகுபாடுகள் பிடிக்காது. அவர் தன் முகத்தை தன் கையினால் உங்களை பார்க்க பிடிக்காமல் மறைத்து கொள்கிறார். நம்ம குடும்பங்களில் கூட பார்த்தீங்கன்னா சிலர் ஒருத்தர் பார்க்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, எதுக்கு வீணான பிரச்சனை. அப்படிதான் தேவனும் கூட உங்களையும் என்னையும் பாவம் செய்யும் பொழுது, நான் ஏன் இந்த மகனை பார்க்க வேண்டும், நான் ஏன் இந்த மகளை பார்க்க வேண்டும் என்று தன் முகத்தை மூடி மறைத்து கொள்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீகாவுக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, தங்களுக்கு துன்பங்கள் வரும் பொழுது, தங்களுக்கு துயரங்கள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறாரா என்றால் அவர் எல்லாருக்கும் பதில் கொடுப்பதில்லை. குறிப்பிட்டவர்களுக்கு உடனே பதில் கொடுக்கிறார், சிலருக்கு
தாமதமாக பதில் கொடுக்கிறார். சிலருக்கு பதில் கொடுப்பார், ஆனால் சில காலங்களுக்கு பிறகு சிலருக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். ஏன் என்றால் அவர்கள் தங்கள் கிரிகைகளில், அதாவது அவங்களுடைய காரியங்களால் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அந்த காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார். நல்லா கவனிக்கணும், 2 காரியம்தான். இயேசுவை நோக்கி கூப்பிடுவார்கள். இயேசு அவர்கள் பொல்லாதவர்களாய் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பதில்லை. ஏன் என்றால் இயேசு தன் முகத்தை மறைத்து கொள்கிறார். நீங்கள் படுற கஷ்டத்தை கூட இயேசு பார்க்க விரும்புவதில்லை. ஏன் இயேசு அப்படிப்பட்டவரா என்றால் இயேசு பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு தேவன். அவருக்கு பாவமே பிடிக்காது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்தில் இருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவத்தை அவன் நினைத்து வருந்தி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவன் அவ்வாறு சொல்லாமல் அந்த பாவத்தை, அந்த குறிப்பிட்ட காரியங்களை திரும்ப 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 அவன் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது தேவனுக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது. அவ்வாறு தேவனுக்கு பிடிக்காமல் போகும் பொழுது அவர் உங்களை பார்க்க பிரியப்படுவதில்லை. அவர் உங்கள் வேண்டுதலை கேட்க பிரியப்படுவதில்லை. நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு செவி சாய்ப்பதில்லை என்பதுதான் இந்த மேகா 3:2 தெளிவாக சொல்கிறது. நாம் பார்க்குறோம், சில இடத்துக்கு போகிறோம், சில ஊழியக்காரங்க, சில குருக்கள், சில கன்னியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கும் பொழுதே நமக்கு வல்லமை வருகிறதை நாம் காண முடிகிறது. அவர்களோடு பேசும் பொழுதே நமக்கு ஒரு அமைதி கிடைப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் சில ஊழியக்காரர்கள் வாரம் பேசுவாங்க, தினந்தோறும் பேசுவாங்க, சில குருக்கள் தினந்தோறும் பேசுவாங்க, ஆனால் நமக்கு ஆறுதல் கிடைப்பதில்லை. ஏன் என்றால் அவர்களே தேவனோடு ஐக்கியமாக இல்லாத காரணத்தினால் நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக முடிவதில்லை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்கின்ற சபைகளிலே, நாம் இருக்கின்ற இடத்திலே இன்னும் அதிகமாக நம் ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை போற்றி, ஆண்டவரை பாடி, நம்முடைய எல்லா பாவக்கரைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புவித்துவிட்டு இனி நான் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியான பிரதிஜையை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்களை நோக்கி வருவார். அவர் தன் மூடிய முகங்களை மறைத்து கொள்ளாமல் உங்களையே பார்த்து கொண்டிருப்பார். என் மகன் தினந்தோறும் காலையிலே எனக்காக எழுந்து என்னை நோக்கி அவன் பிரார்த்தனை செய்கிறான், என்னை சுதிக்கிறான், என்னை போற்றுகிறான், என்னை பாடுகிறான். நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து, ஆண்டவர் என்னை பார்த்து சிந்திப்பார். நேற்று கூட நான் போய் ஒரு விசேஷத்திற்கு போய் திரும்பி வரும் பொழுது என்னுடைய கார் பஞ்சர் ஆச்சு, மொபைல் ஃபோன் காணாம போச்சு. மிகுந்த மன வருத்தத்தோடு இருந்தேன். ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்று நான் வருத்தத்தோடு அடுத்து நடக்க இருக்கிற சென்ட் பீட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிற ஒரு நிகழ்வுக்கு நான் போகவே இல்லை. தடங்களாக வந்து கொண்டிருக்கிறதே என்று நான் இரவு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த தடைகள் உனக்கு வந்ததற்கு காரணம் 2 காரணம். ஒன்று, உங்கள் கவனமின்மை. நீங்கள் ஃபோனை கையிலே வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஃபோன் காணாம போயிருக்காது. நீங்கள் ஃபோனை கையில் விட்டு கீழே வச்சதுனால தான் அந்த ஃபோன் காணாம போச்சு. இது கவன சிதறல். சாத்தான் உங்கள் கவனத்தை சிதறடித்து விட்டான். அதுதான் உங்களுக்கு நேர்ந்தது என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார்.
உண்மையும் கூடாது தான். அந்த ஃபோனை நான் கையிலே வச்சிருந்தேன்னா அந்த ஃபோன் என்னை விட்டு போயிருக்காது. அதே போல் நானும் நீங்களும் இயேசுவின் கையிலே இருப்போமே, ஆனால் இயேசுவின் கையை விட்டு நாம் போக முடியாது. மாறாக இயேசுவின் கையை விட்டு விலகி இருப்போமே, ஆனால் நம்மை சாத்தான் சிதறடித்து விடுவான். அடுத்தபடியாக கார் பஞ்சர் ஆனது. நல்லா கவனிங்க. நான் அந்த நிகழ்வுக்கு போகணுன்னு வாஞ்சையாக இருக்கிறேன். என்னன்னு தெரியல. தேவன் போக வேண்டாம்னு நினச்சாரோ, அல்லது நான் மன உளைச்சல் இருக்கிறேன், இனிமேல்ட்டு நான் போனேன்னா ஏதாவது எனக்கு ஏற்படலாம், கவன சிதறல் ஏற்படலாம், சாத்தான் என் மகனை வஞ்சிக்கிறான், அவனை தடுக்க வேண்டும் என்று சொல்லியோ என்னன்னு தெரியல. மதியத்துக்கு மேலே உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சர் போட கூட கடை இருக்காது. என்னாச்சு? டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்? உட்காந்து யோசித்து பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்பாய் பிரியமாய் வாங்கி வைத்திருந்த ஃபோன் காணாம போச்சு அப்படின்ட்டு ஏர்டெலுக்கு ஃபோன் பண்ணி நம்பரை பிளாக் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே அந்த ஃபோனை நான் தவற விட்டேன். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை என்னோடு தொடர்பு கொண்டு கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லைன்னா இல்லாதவங்க கைக்கு அந்த ஃபோன் கிடைக்கட்டும், அவங்க பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டேன். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை நான் ஏன் உங்களோடு பகிர்கிறேன் என்றால், நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரின் கையிலே இருப்பீர்களே, ஆனால் நீங்களும் நானும் காணாமல் போவதில்லை. உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்பு வைப்பார். பாருங்கள், ஹைவேயில் வரும்பொழுது ஒருவேளை அங்கேயே பஞ்சர் ஆயிருந்தா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். என் வீட்டிற்கு வரும் வரை தேவன் எனக்கு கிருபை செய்தார். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி காரை தொடச்சிட்டு வெளியே போகலான்னு பார்க்கும் பொழுது டயரில் காற்றே இல்லை. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். நம்ம தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் தேவன் உற்று நோக்குகிற தேவனாக இருக்கிற காரணத்தினாலே அவர் நமக்கு சகாயம் செய்கிறார். ஃபோன் போனால் வேறு ஃபோன் வாங்கிடலாம், உயிர் போனால் வேறு உயிர் வாங்கவே முடியாது. தேவன் கொடுத்த உயிர் அது தேவனிடத்தில் தான் செல்ல வேண்டும். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வேண்டுகோள் என்னவென்றால், தேவனை நோக்கி தினந்தோறும் பாருங்கள். எப்படி பார்ப்பது? தேவ வசனங்கள் மூலமாக தேவனை தரிசிக்கலாம். தியானம் செய்வதன் மூலமாக தேவனை தரிசிக்கலாம். தேவனை துதித்து போற்றி வாழ்த்துவதன் மூலமாக தேவனை தரிசிக்கலாம். இப்படியாக நீங்கள் தேவனை தரிசிக்கலாம். அல்லது இதை போன்ற செய்திகளை நீங்கள் உங்கள் செவிகளிலே கேட்டு அமுதமான தேவ வார்த்தைகளை உள் எடுத்துக்கொண்டு தேவனை சுதிக்கலாம். எனவே தேவனை சுதிக்க மறந்து விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் கேட்க மறந்து விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை உங்கள் கண்ணிலே படித்து ஞாபகப்படுத்தி வைத்து கொள்ள மறந்து விடாதீர்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு செவி சாய்ப்பார். உங்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் உங்களுடைய பொல்லாத வழிகளை தயவு செய்து திருத்தி கொள்ளுங்கள். ஏன் திருத்தி கொள்ள வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு வரவில்லை என்றால் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை. எப்படின்னா, நான் ஃபோன் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அந்த ஃபோன் கால் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு போய் சேரணும். போய் சேரலைன்னா இந்த லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே போல் நீங்கள் தேவனிடத்தில் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சு தேவனுக்கு சென்று அடையவில்லை என்றால் ஏதோ ஒரு தடை இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து போட வேண்டும். எப்படி தடைகளை உடைப்பது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தடைகளை உடைக்க வேண்டும். எப்படி தடைகளை உடைப்பது? பாவத்தை தேவனை நோக்கி அறிக்கை செய்து
மன்றாடி மன்னிப்பு கேட்டு தடைகளை உடைக்க வேண்டும். எப்படி தடைகளை உடைப்பது? தேவனுக்கு பிடித்தமான காரியங்கள் என்னவெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் பின்பற்றி தேவனுக்கு பிரியப்படுத்தி அந்த தடைகளை உடைக்க வேண்டும். உடைத்து பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இயேசு தன் முகத்தை உங்களுக்கு மறைத்து கொள்ளவே மாட்டார். நீங்கள்லாம் அருமையாக இருப்பீங்க. இந்த காலை வேளையிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, என்னுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் உருக்கமோடு ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. God bless you all.